அதை நீங்க தான் சொல்லணும். மக்கள் இப்ப சொல்லுவாங்க, 6 மாசத்துல சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். சில பேர்கள் சொன்னீங்க, அவங்க கோமாளித்தனமா நடந்துக்கிட்டாங்க, நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க. சில பேர் முடியாம கோமாளியா இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய திமிங்கலமா முதலையா அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது. 6 மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க. அது இந்த பாடல்கள்ல தான் சொல்லியிருக்கேன். ஏழை எளியவர் வரணும், குடியானவர் வரணும், தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை உய்விக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும், ஏழை எளியவர்களை காக்கிறவங்க வரணும். அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா, அந்த ஏழையவர்களை குழிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து நின்று நான் தான் காப்பாத்துறேன் ஜபார் ஓடிட்டாப்ல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. I support unconditional support to Vijay. You keep going on, you keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க. சார், இந்த கரூர் விவகாரத்துல உயிரிழந்தவங்களுக்கு வந்து என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க? நான் தம்பி, நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல, என்ன கேக்குறீங்க? என்ன பண்றது? இது சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன பண்றது? சொல்லு தம்பி. சார், இந்த கரூர் விவகாரத்துல 41 பேர் உயிர்ந்திருக்காங்க. அவங்க மரணம் தொடர்பா நீதிபதி தலைமையில வந்து ஒரு தனி நீதிபதி தலைமையில விசாரணை அமைச்சிருக்காங்க, அருணா ஜெயசிங் தலைமையில. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது, அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை, கண்கட்டு வேலை. அவனே கொலை பண்ணிட்டு, அவனே கொள்ளை அடிச்சுட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்டு இருக்கோம். தாய்வான் தாக்குதல் என்ன நடந்துச்சு? வெளியிலிருந்து யாரும் இல்ல, அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணல. அப்பா ஏழை சாதாரண பிச்சைக்காரங்க, அடிக்கு 4 போலீஸ் நிக்கிறாங்க. புல்வாமால என்ன நடந்துச்சு? சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதோட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க. நீங்களும் 4ஆம் தூண் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது, ஒரு வெங்காயம் நடக்க சும்மா கண்கட்டு வைத்த. பிரச்சாரத்துல வந்து போலீஸ் வந்து முறையா பாதுகாப்பு கொடுக்கல. யார் கையில போலீஸ் இருக்குது? பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்க இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்க நிக்கணும்ல, அதே முட்டுச்சந்தையில கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரி ஆளுங்க இருந்திருந்தான்னு வைங்க, அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. 99 இப்படிதான் நான் நின்று தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்கணும். அந்த ஜீப்பை கவுத்து விட்டாங்க, கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க. இறங்கி குதிச்சு ஓடி போய் ஆளுங்களோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன், கலெக்டர் ஜீப்பு. அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டு விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன். நடக்கிறது வேற, என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தானு என்னன்னு தெரியல, கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க. கொஞ்சம் என்ன ஆணம் போட்டு குளிக்குள்ள ஏறி மூடி சமத்துவ ஜனகனை பாடிருப்பாங்க. இது அரசியலா? கேவலமா இல்ல? அயோக்கியத்தன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. அனுமதி கேட்கும் போது 10,000 பேர் சொல்லியிருக்காங்க. நீ கொச்ச பச்சை குழந்தை தன்னம்மா 10,000 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸ் பத்தி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க, அவங்க என்ன செய்வாங்க? மேல என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளவுதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்க, அப்படித்தான் கொடுக்கணும். அவங்க அதுதான் நடைமுறை. 10 பேர் அந்த கூட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபாய் 200 ரூபாய் காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு போட்டு வெளியில நல்லா 10 கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க. 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியலையா? அப்புறம் முடிச்சதுக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமா பலம் பண்ணி வச்சுட்டு 500 கும்பலுக்கு மேல பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லல, நம்ம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? இப்ப பயங்கரமான ரவுடி ராஜ்யம். ஏன்னா எமனை உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்னா அப்படி வச்சிருந்தா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சான்.
ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். சார் விஜய் அவர்களை பார்க்க தான் மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்புறம் என்ன ஒன்னையும் பார்க்க வந்தது? சார் 41 உயிர் போயிருக்கு. விஜய் வர முடியலன்னா அவங்களோட கட்சி கீழே இருக்கிற தொண்டர்களோ இல்ல கட்சி பொதுச் செயலாளரோ யாரோ களத்துல நின்று இருக்கணும் சார். களத்துல யாரோ துரத்தி விடுறாங்கல்ல, சுத்தி நிக்கிறது யாரு? அவங்க போட்டுக்கொண்டு நிக்கல, அவங்க தானே விரட்டி விடுறாங்க. நியூஸ்ல சொல்றாங்களா இல்லையா? கிளம்புங்க கிளம்புங்க, நீங்க நிக்காதீங்க அப்படின்னு பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்களே. அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆளு இருந்ததுன்னா அதுக்கு பருப்பு எடுக்க சரியா நாளை இறக்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஓடுகள் உங்கள்கிட்ட இல்ல. அங்க இருந்து அடியாங்க சொல்றீங்களா? மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பு இருக்காப்லையா இல்லையா?